வணக்கம். நியூஸ் 7 தமிழ் நேயர்களை அன்போடு வரவேற்பது மிருணாளினி. சென்னையில் கனமழையினுடைய பாதிப்பு நீங்கிடுச்சு அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் கனத்த மனங்களின் துயரம் இன்னும் நீங்கலை அப்படின்னு தான் சொல்லணும். சமூக வலைதளங்களின் வாயிலாக ஹெல்ப் அப்படிங்கிறது பொதுமக்களினோட முயற்சியினால, அரசோட நிவாரண பணிகளினால இதனால மக்களுக்கு போய் சேர்ற ஹெல்ப் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு காதுல ஒரு புறம் கேட்டுட்டு இருந்தாலும் இன்னொரு புறம் மக்களுக்கு தேவையான ஒரு முக்கிய விஷயத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம். இப்படி இந்த மழையால பாதிக்கப்பட்ட மக்களுடைய மனதில் நம்ம விதைக்க வேண்டிய நம்பிக்கை தான் அது. அந்த நம்பிக்கையை எப்படி விதைப்பது? உடைமைகள், உணவு எதுவுமே இல்லாம பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற துயரத்திலிருந்து அவங்களை மீட்பது எப்படி, மன உளைச்சலிலிருந்து அவங்களை மீட்பது எப்படி போன்ற பல விஷயங்களை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேச இருக்கிறோம். இதை பற்றியெல்லாம் நம்மளோடு சேர்ந்து கலந்துரையாடுவதற்காக உளவியல் நிபுணர் டாக்டர் கௌதம் தாஸ் ஐயா நம்மளோட நிகழ்ச்சிக்கு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நேரடியாக நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இயற்கை சீற்றம், இயற்கை பேரிடர் அப்படின்னு வர்ற பட்சத்துல மக்களுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவமா இருக்கு? அதாவது அந்த இயற்கை பேரிடர் நிகழும் போது முதல்ல நம்ம நிவாரண பணிகளை மேற்கொள்கிறோம். முதல் 3 நாள் அல்லது 5 நாள் நிவாரண பணிகள் முடிந்த பிறகு அடுத்தது மருத்துவ ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸ் மிக முக்கியமானது. அதாவது இந்த நிவாரண பணி முடிஞ்ச உடனே மருத்துவ ரிலீஃப் ரொம்ப முக்கியம். அதில் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு தருணம் இது. அதுவும் நம்ம ஃப்ளட்ஸுன்னும் போது இந்த வெள்ளத்தில் நிறைய வெள்ளம் தேங்கி இந்த நோய்கள் பரவக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இந்த நோய்கள் பரவி மிகவும் பெரிதளவில் பரவாமல் இருப்பதற்கு நம்ம ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸ் மேற்கொள்ள வேண்டும், மெடிக்கல் கேம்ப்ஸ் மேற்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்த கட்டம் தான் இந்த வெள்ளத்தில் பாதித்து தங்களுடைய உடைமைகளை தொலைத்த இந்த மக்களுக்கு நாம் கவுன்சிலிங் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் ஏற்படும். அது கிட்டத்தட்ட ஒரு 2 வார காலங்கள் முடிந்த பிறகு இந்த தருணம் ஏற்படும். அந்த தருணத்தில் நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்றால், நாம் சுனாமியில் நாங்கள் வேலை செஞ்சோம். அதாவது கடலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 52 வில்லேஜஸில் ஒரு 1 லட்சம் மக்களுக்காக நாங்கள் கவுன்சிலிங் ஏற்படுத்தோம். இந்த டைமில் யாராவது ஃபீல்டில் தான் போய் நம்ம கவுன்சிலிங் பண்ணணும். உட்கார்ந்த இடத்துல மக்கள் கவுன்சிலிங் பண்ணணும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம ஃபீல்டில் போய் கவுன்சிலிங் பண்ணணும். அப்படி ஃபீல்டில் போய் கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு நமக்கு மேன் பவர் இல்லை. அதாவது குவாலிஃபைடு சைக்கியாட்ரிஸ்ட் அண்ட் சைக்காலஜிஸ்ட் மிகவும் குறைவு. அப்படி இருக்கும் ஒரு கட்டத்தில் நாம் மக்களை தேர்ந்தெடுத்து அவங்க ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்கள், அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த கஷ்டம் எப்படி, அந்த பிரச்சனைகள் எப்படி அப்படின்ட்டு. ஸோ அவங்க கூட இருக்கிற மக்களை கவுன்சில் பண்ணுறது தான் ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம். கிட்டத்தட்ட 2000 அல்லது ஒரு 3000 பேரை நாங்கள் ட்ரெயின் பண்ணோம் இந்த சுனாமி முடிந்த பிறகு. இந்த 52 வில்லேஜஸ்லேயும் நாங்கள் இந்த 2000 பேரை வச்சு தான் நாங்கள் இந்த கவுன்சிலிங் நடத்தினோம். அதாவது இந்த படித்த பெண்கள், வேலையில்லாத படித்த பெண்கள் அல்லது இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், இந்த பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஹூ ஆர் வில்லிங் டு கோ அவுட், அவங்கள எடுத்துட்டு நாங்கள் இந்த கவுன்சிலிங்கை நடத்தினோம். ஸோ இதனால நம்ம ரீச் நல்லா இருந்தது. நாங்கள் யாருக்குமே வெயிட் பண்ணாம மீளா துயரம் மீட்க முடியாத, அதாவது மீட்க முயலும் மக்கள் அப்படிங்கிற இந்த ஒரு நிகழ்ச்சியோட முக்கிய கருவே என்னன்னா, இப்போ அதிக அளவில் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்க மக்களுக்கு இந்த சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது எவ்வளோ நார்மலைஸ் பண்ணணும் நம்ம. ஏன்னா இப்போ போய் நான் யார்கிட்ட சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நாங்கள் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறோம், உணவு இல்லை, எதுவுமே இல்லை, உடை இல்லை, ஆனால் நாங்கள் எப்படி இதை பற்றி நாங்கள் யோசிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நீங்க சொல்லணும் டாக்டர். அதுக்காக தான் நான் சொன்னேன், இப்போ சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்கை பற்றி நம்ம பேச முடியாது. இப்போதைக்கு நம்ம ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸ் தான் மேற்கொள்ளணும். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்கள் கழித்து தான் நம்ம கவுன்சிலிங்கை பற்றி நம்ம பேசணும். அதுவும் கவுன்சிலிங்னாக்கா முதல்ல முக்கியமானது அவங்களுக்கு தேவை அந்த கான்ஃபிடென்ஸ். எப்படி அவங்க வாழ்க்கையை மறுபடியும் இயக்க அவங்களால் முடியும் என்பதை நாங்கள் அவங்களுக்கு உணர்த்த வேண்டும். அதாவது சும்மா போயிட்டு உட்கார வச்சுட்டு நான் உங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுவேன்ட்டாக்கா அது சரிப்பட்டு வராது. அவங்களுக்கு தேவை அவங்க வாழ்க்கையை எப்படி அவங்க எடுத்து நடத்துறது. அதுக்கு அவர்களுக்கு வழிமுறைகளை நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அதாவது அவங்க இருக்கிற கஷ்டத்தில்
எப்படி அந்த ஏரியாவை அவங்க க்ளீன் பண்ணுறது, எப்படி அவங்க வாழ்க்கையை அவங்க மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத நாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதாவது இந்த ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் நிறைய வந்துக்கிட்டு இருக்கோம். உட்கார்ந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து ரிலீஃப் வரணும், வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா அது வந்து ஒரு துயரத்தையும் ஒரு கோவத்தையும் தான் உண்டாக்கும். வெயிட் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம இருக்கிற சூழ்நிலையில் எப்படி நாம் மறுபடியும் மீட்க முடியும் அப்படின்ட்டு நாம் யோசித்து கலந்து ஆலோசிக்கணும். உங்கள் ஏரியாவில் உள்ள மக்களுடைய, அங்கே இருக்கிற ரிலீஃப் செய்கிற அந்த மக்களுடைய உட்காந்து கலந்து ஆலோசித்து அந்த ஏரியாவுக்கு எப்படி வாழ்க்கையை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம மேற்கொள்ளணும். டாக்டர், இப்போ இயல்பு வாழ்க்கையில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள். அவங்களுக்கு வந்து நிவாரணங்கள் எதுவுமே வந்து அவங்க நினச்ச டைமில் வந்து அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் கோவமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது மக்கள்கிட்ட. இந்த கோவம் வந்து ரொம்ப நாள் வந்து நீடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது எப்போ வந்து ஒரு மன உளைச்சலாக மாறும்? இல்லை, முதல்ல கோவப்படுறதுல அர்த்தம் கிடையாது. ஏன்னா எல்லாரும் இந்த ரிலீஃப் செய்கிறதுக்கு அந்த பொருள்களை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நிறைய இடத்துல வர முடியல, இல்லைன்னா அந்த ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் வர்றது கஷ்டமாக இருக்குது, இல்லைன்னா சேர்றது கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் கோவப்படுறதுல அர்த்தம் இல்லை. நம்ம எப்படி வாழ்க்கையை மறுபடியும் செயல்படுத்தணும் அப்படின்ட்டு அந்த ஏரியாவில் எப்படி செய்யணும், யாரை காண்டாக்ட் பண்ணணும், யாரை போய் பார்க்கணும், அல்லது யாரை காண்டாக்ட் பண்ணணும், அந்த ஏரியாவில் ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸ் ஏற்கனவே மேற்கொள்கிறவங்க இருப்பாங்க, அவங்கள வச்சுட்டு மற்றவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, உங்களுக்கு என்ன தேவைகள்னு மற்றும் முதல்ல லிஸ்ட் பண்ணணும். தேவைகளை தெரியாமல் மக்கள் வந்து குவிப்பாங்க, இந்த ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் கொண்டு வந்து அப்படியே குவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. உங்களுக்கு என்ன தேவைகள், ஒவ்வொரு ஏரியாவிலையும் தேவைகள் வேறு வேறு இருக்கும், ஒவ்வொரு ஏரியாவும் சேம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்காது. ஸோ உங்களுடைய தேவைகள் என்ன, அப்போ உடனே உங்களுக்கு தண்ணி தேவையா, குடிக்க தண்ணி தேவையா, அல்லது மருத்துவ உதவி தேவையா, அல்லது போர்வை தேவையா, அல்லது ட்ரெஸ் தேவையா, இல்லை வேறு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் எடுத்து கம்யூனிகேட் பண்ணாதான் அவங்க ரிலீஃப் மெட்டீரியல்ஸை கொண்டு வந்து கொடுக்குறவங்களுக்கும் ஒத்தாசையாக இருக்கும். என்ன கொடுக்கணுன்றவங்களுக்கு தெரியணும். இல்லைன்னா சும்மா வந்து ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் வந்து குவியும், அது வந்து வேஸ்ட்டாக தான் போகும்.